அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்பொழுது செவ்வாய் 1/6/24, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 12/7/24, அதாவது ஜூலை 12ஆம் தேதி வரை மேஷத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன கொடுப்பார், எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இப்பொழுது நான் சில பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். அதிலே ஐயோ என்னடா இது பயங்கரமாக இருக்க, கவலைப்படாதீங்க. ஏனென்றால் 3, 6, 8, 12 கூடியவன் திசை நடந்தால் பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதே நேரத்திலே லக்னத்திற்கு யோகாதிபதி திசை நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு அவ்வளவு இருக்காது. இரண்டாவது, குரு இருப்பதால் இங்கு ரிஷபத்திலே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை குரு பார்வை செய்துவிட்டால் அந்த பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. ஆகவே நண்பர்களே, செவ்வாயை போல உக்கிரமான கிரகம் எதுவும் இல்லை. மேட்டர் ஆஃப் செகண்ட் என்பார்கள். ஆம், ஹார்ட் அட்டாக், விபத்து, இரண்டாவது நிலநடுக்கம், பூகம்பம், அத்தனையும் காட்டுவது கொடுப்பது செவ்வாய்தான். ஆகவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு 1/6/24 முதல் 12/7/24 வரை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். ஐயா, இப்பொழுது இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய் மேஷத்திற்கு வந்துவிட்டதும் அந்த செவ்வாய் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறது. அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறது. என்ன செய்யும்? பொதுவாக செவ்வாய் எந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டை பிரச்சனை செய்துவிடும். ஆம், சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் சுகத்தில் கவனம் தேவை. 7ஆம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய உடல் நலனில் சற்று கவனம் தேவை. 8இல் பார்ப்பதால் நீங்கள் உத்தியோகம் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் உஷாராக கவனமாக செய்ய வேண்டும். தேவையில்லா கடனை வளர்த்துவிடும். உத்தியோகத்திலே தேவையில்லா குழப்பத்தை உண்டாக்கி உங்களுக்கு வழக்கு போகக்கூடிய சூழ்நிலை காட்டும். சரி, ரிஷபத்திற்கு அவன் யார்? ரிஷபத்திற்கு 7, 12 கூடியவன். அவன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறான். பொதுவாக 3ஆம் இடம் கீர்த்திஸ்தானம். ஆகவே புகழ் கீர்த்தி கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அம்பாள் அனுகிரகத்தால் உங்களுடைய ஜென்மத்திலே குரு இருப்பதால் பிரச்சனைகள் எது வந்தாலும் உங்களை நாடாது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ரோகம், ரணம், ரோகம், கடன், வழக்கு இது சற்று காட்டும். ஆனால் பிரச்சனை கொடுக்காது. ஏன் என்றால் ஜென்மாதிபதி சுக்கிரன் அருமையாக உங்களுடைய ராசியில் இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம். சரி, மிதுனத்திற்கு உங்களுடைய இடத்திற்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். வார்த்தை பேசும் பொழுது நீங்கள் யார் கூடவாவது ஆர்குமெண்ட் செய்யும் பொழுது நிதானமாக அமைதியாக பேச வேண்டும். காரணம், எதிர்பாராமல் டென்ஷன் ஆகி வார்த்தையை விட்டால் அது பெரியதாகிவிடும். உங்களுடைய இல்லத்திற்கு 5ஐ செவ்வாய் பார்ப்பதால் மிக மிக கவனம் தேவை. ஏனென்றால் புத்திரர்களுக்கு ஏதாவது உடல் நலம் குறை வரலாம். அதில் கவனம் தேவை. ஆனால் கேந்திராதிபதி குரு உங்களுக்கு 12இலே, அது நன்மையை செய்துவிடும். இந்த பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. சரி, கடகத்திற்கு உங்களுடைய இல்லத்திற்கு செவ்வாய் 10இலே அமர்ந்து விட்டான். உட்கார்ந்த இடம் அருமையான இடம், ஆனால் ஜன்மத்தை பார்த்து விட்டான். ஆகவே நீங்கள் உடல் நலனில் கவனம் தேவை. உங்களுடைய இடத்திற்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கிறான். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது நிதானம் தேவை. 5ஆம் இடத்தையும் பார்த்து விட்டான். எதிர்பாரா தனங்கள் வருவதற்கு
வாய்ப்பு இருக்கிறது. என்னையா பார்வை பார்த்தானே, கிழக்கத்தான் செய்ய வேண்டும், எப்படி வரும் கேட்கலாம். குரு பார்த்து விட்டான். எதை? 5ஆம் இடத்தை. பெரும் பிரச்சனை ஒரு நிமிடத்திலே தீர்ந்துவிடும். ஆகவே கவலை வேண்டாம். சிம்ம ராசிக்கு உங்களுடைய இடத்திற்கு 12ஐ செவ்வாய் பார்க்கிறான். 9லே உட்கார்ந்து பாகியத்திலே உட்கார்ந்து 12ஐ பார்ப்பதால் அயனஸ்தானம். தேவையில்லா சிந்தனை, தேவையில்லா நிதிரை இல்லை. ஆகவே நீங்கள் மன அமைதியோடு இருக்க வேண்டும். கீர்த்தி ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து விட்டான். அது உங்களுக்கு நன்மையை செய்யும். ஏனென்றால் 3வது ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம். அந்த ஸ்தானம் செவ்வாய் பார்வைப்படுவதால் நன்மையை செய்வான், கெடுக்க மாட்டான். சரி, உங்களுடைய இடத்திற்கு 4ஆம் ஸ்தானம், 4வது ஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்வதால் நீங்கள் உடல் நலனில் முக்கியமாக தேவையில்லா குழப்பம் வைத்துக் கொள்ளாதீர்கள். உடல் நலத்தை நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள். ஆகவே தேவையில்லா டென்ஷன் இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு நீங்களே எதிரி. சரி, கன்னிக்கு அஷ்டமத்திலே உட்கார்ந்து விட்டான். அருமை. அவனுடைய இடத்திலே உட்கார்ந்து விட்டான். ஆகவே கெடுக்க மாட்டான். அதாவது 3, 6, 8, 12 கூடியவன் அவன் இடத்திலே உட்கார்ந்து விட்டால் கெடுக்க மாட்டான். கண்ணிலே உட்கார்ந்து அவனுடைய ஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாரா தனம் உண்டு உங்களுக்கு. அதே நேரத்திலே கீர்த்தி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் செய்யும் காரியம் வெற்றி பெறும். கவலை இல்லை. யாத்திரை உண்டு, பயணங்கள் உண்டு. சரி, துளாராசிக்கு சப்தமத்திலே செவ்வாய். அந்த சப்தமத்திலே செவ்வாய் இருப்பதால் உங்களுடைய தொழில்துறையில் சற்று முன்னேற்றம் கொடுக்கும். அதே நேரத்திலே திருமணமாகி இருந்தால் மனைவிக்கோ கணவனுக்கோ சற்று உடல்நலம் குறை இருக்கலாம். அதில் கவனம் தேவை. 2வது, உங்களுடைய 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உங்களுடைய பேச்சு அளவுக்கு அதிகமாக போய்விடும். நிதானம் தேவை. வரக்கூடியதை பிடித்து கொள்ள வேண்டும். தேவையில்லா செலவும் செய்யாதீர்கள். பின்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். செலவு செய்துவிட்டு இருந்தால் நவாபு, இல்லை என்றால் பக்கிரி, அப்படி செய்துவிட்டு ஐயோ பணம் இல்லையே, பிரயோஜனம் இல்லை. சரி, விருச்சிகம். இந்த ராசிக்கு 6லே செவ்வாய், அதாவது உங்கள் ஜென்மாதிபதி பார்ப்பதால் நிச்சயமாக உங்கள் உடல் நலனில் கவனம் தேவை. விரயத்தில் செவ்வாய் பார்ப்பதால் தேவையில்லா வீம்பு பேச்சுக்கள் ஏற்படும். அதிலும் கவனம் தேவை. பாகியஸ்தானத்திலே 9ஆம் இடத்திலே செவ்வாய் பார்வை செய்வதால் தந்தையின் உடல் நலம் கவனம் தேவை. உங்களுக்கு 6லே செவ்வாய், அதாவது ஜென்மாதிபதி நன்மையும் செய்வான், கெட்டதும் செய்வான். ஆகவே நன்மையை அடையக்கூடும் என்றால் நீங்கள் உங்களுடைய நடத்தையை பொறுத்துத்தான். நிதானம் தேவை. தனுசு பஞ்சமத்திலே செவ்வாய், 12 கூடியவன் 5லே. பூர்வீக சொத்து விஷயத்தில், ஜாமீன் கையத்தில் கவனம் தேவை. தேவையில்லா உங்களுக்கு ஏமாற்றம் வரும். ஆகவே அதில் கவனம் தேவை. புத்திர புத்திரிகளுக்கு உடல்நலன் கவனம் தேவை. மகர ராசிக்கு உங்களுக்கு 4லே நிச்சயமாக உங்களுடைய இடத்திற்கு 7ஆம் ஸ்தானத்தையும் பார்த்தான், ஜீவனஸ்தானத்தையும் பார்த்தான், லாபஸ்தானத்தையும் பார்த்தான். பலன்கள் உண்டு. ஆனால் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். 4லே செவ்வாய் இருப்பது நன்மை இல்லை. எதிர்பாரா விபத்துக்கள் வரும், எதிர்பாரா அவகீர்த்திகள் வரும். குடும்பத்திலே அமைதி குறையும். ஆகவே ஏதோ ஆண்டவன் அருளால் குரு பஞ்சமத்தில் இருப்பதால் இது எல்லாம் சற்று விலகும். உங்களுடைய கும்ப ராசிக்கு 3லே செவ்வாய் அருமையாக இருக்கும். கவலை வேண்டாம். 6ஆம் ஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்வதால் பிரச்சனைகள், ரோகங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பெறும். அதே நேரத்திலே உங்களுக்கு பாகியத்திலே 9வது ஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்வதால் உங்களுடைய தந்தைக்கு ஆபத்து நேரலாம். அதாவது அரசாங்கத்தால் ஆபத்துக்கள் வரலாம். ஆகவே கும்பராசிக்காரர்களே, இதில் சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய கீர்த்தி ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து அதே நேரத்திலே
அந்த 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய 10வது ஸ்தானத்தை பார்ப்பதால் சற்று கவனம் மிக மிக தேவை. உங்களுக்கு 3லே செவ்வாய் கீர்த்தி ஸ்தானம், எடுக்கும் காரியங்கள் கீர்த்தி பெறும், கவலை வேண்டாம். மீன ராசி ஐயா சொல்லவே வேண்டாம். காரணம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து விட்டான். நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதில்? வண்டி வாகனத்தில், குடும்ப விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே யாருக்கு சுக்கிர திசை நடக்கிறதோ, அதாவது 3-8 கூடியவன் சுக்கிரன் திசை நடந்தால் நீங்கள் நிச்சயமாக கோர்ட்டிலே போய் நிற்க வேண்டும். அதே நேரத்திலே வம்பு வழக்கு உங்களை துரத்தி கொண்டு வரும். ஆணாக இருந்தால் நிச்சயமாக சிறைவாசம் உண்டு. ஆகவே இந்த விஷயத்திலே மிக 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 கவனம் தேவை. 2லே செவ்வாய் இருப்பதால் எடுத்தோமா கவித்தோமா என்று பேசுவீர்கள். தேவையில்லை, நிதானம் வேண்டும். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விடுங்கள், நிதானமாக கொடுங்கள். உன்னால் என்ன முடியுமோ பார் என்று சவால் விட்டால் நீங்கள் நிச்சயமாக செல்ல வேண்டியது கோர்ட்டு கேஸு, சிறைவாசம். அதே நேரத்திலே குடும்பத்திலே செவ்வாய் இருப்பதால் குடும்பத்திலே குழப்பங்கள் வரும். ஆகவே நீங்கள் அமைதியாக ஒரு மௌன சாமியாரை போல இருந்தால் பிழைத்துக் கொள்வீர்கள். இல்லை என்றால் இந்த 1ஆம் தேதியில் இருந்து 1.5 மாதம் பெருத்த சோதனை காலம். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, நீங்கள் மிக மிக ஜாகிரதையாக இருங்கள். 12 ராசிக்கும் நன்மையும் தீமையும் செய்து வரும். எப்படி என்றால், யோக தசை நடந்தால் இந்த செவ்வாய் பாதிப்பு அதிகம் இருக்காது. அதே நேரத்திலே 6, 8, 12 கூடியவன் திசை வந்தால் அவ்வளவுதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.